வேப்பூர் அருகே கோவிலின் உண்டியல் உடைத்து ரொக்கப்பணம் மற்றும் நகை திருட்டு. சில்லறைகளை போட்டுவிட்டு ரூபாய் நோட்டுகளை மட்டும் திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுபாக்கம் அடுத்துள்ள புதூர் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் முத்துமாரியம்மன் கோவிலில் நேற்று இரவு மர்ம நபர்கள் கோவிலின் பூட்டை உடைத்தும் அம்மனின் கழுத்தில் அணிந்திருந்த அரைப்பவன் தாலி மற்றும் கால்பவன் மூக்குத்தி உள்ளிட்ட தங்க நகைகளையும் திருடி சென்றுள்ளனர். உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக போடப்பட்ட 60,000 ரூபாய் ரொக்கப்பணம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. உண்டியலின் பூட்டை உடைத்து அதிலிருந்து ரூபாய் நோட்டுகளை மட்டும் திருடிவிட்டு சில்லறைகளை அங்கே போட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து கிராம மக்கள் சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த நிலையில் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேரம் வந்து பார்த்து சார் காலையில் காணுமே சார். மாமன் இருந்தேன் ஏன் பண்ண கோயில் திறந்துருக்குங்க. நான் அப்போ தான் வீட்டில் சாவி மாட்டிருந்து அப்போ தான் குளிச்சுட்டு இருக்கேன். குளிச்சுட்டு உடனே துணி அப்படியே மாற்றிட்டு அப்படியே விட அந்த கையில் எடுத்து அவசரமாக கட்டி விட்டுருந்தேன். பால் வரணுன்ட்டு சரி பார்ப்போங்க. சரி யாரும் கோயிலுக்கு சரி போசைக்கு வந்துடுவாங்க. சரி அதை யாரும் திறந்துடணும்னு சொல்லி எதுக்கு சம்மந்தம் சொல்கிறேன் நான் இருந்தேன். அப்படி இங்கேருந்து பார்த்து திறந்துருது. அப்படி நேராக இப்படியே வந்து போய் பார்த்தா தாங்க நான் போட்டு வேணும். அப்போ முண்டி பார்த்தா முண்டி வேணும். அப்போ இங்கே பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது. பூட்டு வேணும் பார்த்தா சைடில் பூட்டு இருக்குது. அப்படியே பின்வாட்டுமே போயிட்டு அப்போ ஆளுன்னு சொல்லி அப்புறம் வந்தாங்க. 60 கிலோமீட்டர் சார். நாங்கள் வரத்துக்குள்ளே இங்கே எல்லாமே இது